இந்த வீடியோல பிளாக்கர் நேவிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய பிளாக்கர்ல ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள நீங்க டெலீட் பண்ணணும். அதுக்கு பதிலா உங்களுடைய லிங்க்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அல்லது உங்களுடைய லோகோ இமேஜஸ் குடுக்குற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் எஸ்இஓ டெம்ப்ளேட்ல இங்க ஹெட்டர் லோகோ நீங்க மாத்தணும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் அபௌட் கான்டாக்ட். இதுல அபௌட் அண்ட் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்டோட அஃபிஷியல் பேஜஸ் லிங்க் குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நீங்க கிரியேட் பண்ணி அதோட லிங்க் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர் இந்த பேஜஸ்லாம் கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியா ஐகான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 சோசியல் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த 4யுமே நீங்கள் கண்டிப்பாக பேஜஸ் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு சோசியல் மீடியாவில் மட்டும் நீங்கள் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் மட்டும் கொடுத்தா கூட உங்களுக்கு போதுமானது. எல்லாமே நீங்கள் எல்லா சோசியல் மீடியாலையும் நீங்கள் பேஜஸ் கிரியேட் பண்ணி லிங்க் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு செக்ஷனில் டிஃபால்ட்டாக டெமோ மெனு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெனுவை நீங்கள் கண்டிப்பாக டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் அண்ட் உங்களுடைய பிளாக்கரில் என்ன மாதிரி நீங்கள் கேட்டகரி போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மெனு செக்ஷன் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதுக்கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் போஸ்ட் இந்த மாதிரி தெரியும். இந்த ஃபியூச்சர் போஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்கர்லையும் இது கட்டாயமாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் இதில் உங்களுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இந்த ரீசன்ட் போஸ்ட் இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த ஃபியூச்சர் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னலுக்காக நம்ம ஆட் பண்ணுறமே தவிர இல்லை ஒவ்வொரு டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் போஸ்ட்டோட உங்களுக்கு இல்லாமலும் இருக்கும். ஸோ அதனால் இது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபியூச்சர் போஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் பிளக்கின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சோசியல் மீடியா பேஜஸில் லிங்க் இருக்கோ அதோட லிங்க் கொடுத்துருங்க. தேவையில்லாத நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இது இந்த டெம்ப்ளேட்டோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு இந்த செக்ஷனை மாற்றிக்கலாம். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபராக இல்லை அப்படின்னா இந்த செக்ஷன் டோட்டலாக லேஅவுட் செக்ஷன்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாப்புலர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் எந்தெந்த போஸ்ட் அதிகமான வியூஸ் போயிருக்கோ ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பாப்புலர் போஸ்ட்டில் காட்டும். அது கீழே ரீசன்ட் போஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷனில் காட்டும். அண்ட் ரீசன்ட் ரெசிபி அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு செப்பரேட்டாக ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும் இந்த இடத்துல தெரிகிற மாதிரி நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பிளாக்கரை பொறுத்தவரை உங்களுடைய ஹோம் பேஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபவுட் கான்டாக்ட், பிரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர் பேஜில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சோசியல் மீடியா பேஜோட லிங்க் கொடுத்துக்குங்க. இந்த லோகோ கண்டிப்பாக மாற்றிடுங்க. இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ஃபியூச்சர் போஸ்ட் உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. மெனு கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும். உங்கள் பிளாக்கரில் என்ன மாதிரி கேட்டகரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெனுவோட நேம்லாம் மாற்றிக்கிங்க. இந்த மெயின் மெனு சப் மெனுலாம் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரீசன்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 7 போஸ்ட் தெரிகிற மாதிரி எல்லா பிளாக்கரோட டெம்ப்ளேட்டையும் அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிகபட்சம் ஒரு 10 போஸ்ட் இந்த ஹோம் பேஜில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. அண்ட் சோசியல் பிளக்கினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேஜ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ இல்லாதவங்க நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. புரியுதுங்களா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மேலே இந்த இடத்துல சைடு பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஆட் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பட் ஆனால் காண்டாக்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே கொடுத்துக்கலாம். கூகுளோட ஃபார்ம் கிரியேட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் ஃபார்ம் இங்கே கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஆட் பண்ணிடுங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ ஒரு பிளாக்கரோட ஹோம் பேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக உங்களுடைய பிளாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் லேபிள் ஆட் பண்ணுங்கள். அந்த லேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சைடு பாரில் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா ஃபுட்டர் செக்ஷனில் கூட நீங்கள் அந்த லேபிளோட நேம் எல்லாம் நீங்கள் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு லேபிளை பார்த்து கூட ஒரு யூசர் அதை கிளிக் பண்ணி ஸோ அந்த லேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டை கூட அவர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யூசருக்கு கரெக்டாக அவர்
கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு ஃபெசிலிட்டியை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து லேபிள்ஸ் வந்து விசிபிளாக நம்ம தெரிகிற மாதிரி வைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த மெனுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய எல்லா கேட்டகரியுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஒரு மினிமைஸாக எந்தெந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வியூஸ் வந்து கொடுக்குமோ அந்த மெனுவோட செக்ஷன் மட்டும் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணால் போதும். எல்லாமே நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு 10 மெனு வச்சுருக்கீங்கன்னா 10 மெனுமே இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒரு 10 லேபிள் வச்சுருக்கீங்கன்னா 10 லேபிளுமே வந்து இதில் போயிட்டு ஆட் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மெயின் மெனு கீழே சில சப் மெனு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுதலும் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் உங்களுடைய பிளாக்கரில் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கண்டென்ட் வந்து என்னென்ன லிங்க்லாம் வந்து கிளிக் பண்ணி அவர் வந்து பார்க்கக்கூடிய வகையில் உங்களோட பிளாக்கரை நீங்கள் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக்கரில் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த லிங்க்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக உங்களுடைய பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த நேவிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக்கரில் அடுத்து இந்த மெனுலாம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, பேஜஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்குறது, அந்த சோசியல் மீடியாவில் எப்படி நம்ம லிங்க்ஸ் வந்து கொடுக்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.